ஃபீல்டு ரொட்டேட்டர் நண்பா. 42 பிளேடு 45 ஹெச்பிக்கு ஒரு 3 லிட்டர் போகுது நண்பா. மைலேஜ் ஒரு 3 லிட்டர் போகுது நண்பா. ஃபீல்டு 42 பிளேடு டபுள் ஜீரோ பாக்ஸ் 45 ஹெச்பிக்கு ரொட்டேட்டர் பரவாயில்ல நண்பா. 3 லிட்டர் போகுது. அந்தளவுக்கு மைலேஜ் நல்லா தான் நண்பா இருக்குது. மைலேஜ் பரவாயில்ல நண்பா, சூப்பராக இருக்குது. ஏன்னா ரொட்டேட்டர் கொஞ்சம் வேலை செய்யணும் நண்பா. வேலை மட்டும் செஞ்சானா சூப்பராக இருக்குது நண்பா. டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறான் நண்பா. டேங்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிறான். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு ட்ராப் ஒரு இது கூட ட்ராப் ஆகுது நண்பா. நல்லாயிருக்கு. எட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நண்பா. சூப்பராக இருக்கு நண்பா. ஆனால் ஒரு இது கூட ட்ராப் ஆகலை. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல நண்பா. ஓரளவுக்கு இருக்குது. கிளச் பிளேட் இப்போ பரவாயில்ல நண்பா. சூப்பராக ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது நண்பா. கிளச் பிளேட் மாற்றிக்கலாம். 22,000 செலவாச்சேன் நண்பா. கிளச் பிளேட் மட்டும் மாற்றத்துக்கு. கிளச் பிளேட்டு லேபரு அதெல்லாம் சேர்த்து 22,000 நண்பா. இப்போ நல்லா இருக்கு நண்பா ஓட்டுறதுக்கு. ஏய் இப்போ வண்டி ஓட்டுறது எப்படி நல்லா இருக்குதா? மைலேஜ் எவ்வளோ தருதா? 3 வருது. 5 RPM நண்பா. ஒரு RPM கூட ட்ராப் ஆகும் நண்பா. ஃபுல்லாக தட்டு விட்டா நண்பா. நல்லா இருக்கு நண்பா. பரவாயில்ல. இந்த அளவுக்கு தட்டு விட்டு ஓடுறான் நண்பா. வண்டி போய் கிளச் வீடு வேலை செஞ்சா நல்லா இருக்குதா ஓடுறதுக்கு? நல்லா இருக்கா நண்பா. வண்டி ஓடுறதுக்கு பரவாயில்லைங்கிறான். வண்டி ஓடுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக நண்பா. பரவாயில்லைங்கிறான். இந்த வண்டி பற்றி அடுத்த வீடியோவில் 5 கலப்பை ட்ரெய்லர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போகிறான் நண்பா. அடுத்த வீடியோவில் அது என்ன பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுன்னு பார்க்குறான் நண்பா. அடுத்த வீடியோவில் பரவாயில்ல நண்பா. இந்த அளவுக்கு ஒரு டெப்த் தரணுன்னா அந்த வண்டி பரவாயில்ல நண்பா. 45 HP தான். ரிமோட் சென்சார். ரிமோட் 2 தொலைச்சிட்டான் நண்பா. இன்னும் அந்த ரிமோட் வரலையாம். இப்போ சாவியில் தான் செக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஒவ்வொரு நேரத்துக்கு வண்டி கவர் கட்டி வச்சு தந்துடுறான் நண்பா. ரிமோட் தான் நண்பா. ரிமோட் சென்சார் மாதிரி காட்டுறாங்கிறான் நண்பா. இன்னும் 2 நாளில் பார்ப்போம். இன்னும் 2 நாளில் யாரையும் பார்ப்போம் நண்பா. சரி நண்பா. அதுங்காட்டி நம்ம கொஞ்சம் வேலை இது ஓட்டிட்டு அடுத்த நம்ம வேலை ஓட்டிக்கிறேன் நண்பா. வர்றங்காட்டி அங்கே ஓட்டிட்டேன் நண்பா. நம்ம கேட்டு அங்கே ஓட்டிட்டேன் நம்ம வேலை.
இதெல்லாம் பூண்டு போதா நண்பா, இதெல்லாம் பூரா பூண்டு. ரெண்டா ஓடு போயிக்கலாம். ஆ நல்லா ஃபுல்லாக இறங்கி விட பேஜில் அப்படி நல்லா பாருங்க. பூரா பூண்டு தான், அதெல்லாம் ஒரு சொட்டை விடாமல் இருக்குது நண்பா. பாம்பு இருந்தால் கூட தெரியாது நண்பா, அப்படி இது. நானும் 2-3 வருஷமாக ஓட்டல நண்பா, வருஷம் ஒரு ஓட்டி. உள்ளார பாரு நண்பா, எது இருந்தாலும் தெரியாது நண்பா, தலை கிடைக்குது பாரு. ஸ்மெல்லு பாரு நண்பா, எப்படி நல்லா ஃபுல்லாக வச்சு தலை நண்பா. இதில் ஜான் குட்டி அதிகமா, ஜான் குட்டி அதிகமா வேமா போடுவாங்களாம். இப்போ ஜான் குட்டி போடுறான் நண்பா. எல்லாம் கொண்டு இதாக நண்பா, ஓடங்காட்டி கொண்டு ஃபோன் பண்ணாது. ஜான் குட்டியா, ஜான் குட்டி நம்ப இது என்ன வேகம் கொடுத்துட்டு பாருங்க. ஒரே ட்ராப்பே ஒரு RPM ட்ராப் ஆகும் நண்பா. 5 RPMல ஒரு RPM ட்ராப் ஆகும். காடு நல்லா ஈரமாக இருக்கிறனால நண்பா வண்டி கொஞ்சம் லைட்டாக பறிக்கும் நண்பா. ஜான் குட்டியில் ஜான் குட்டியில் ஓடும் நண்பா. ஜான் குட்டியில் ஓடினாலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டெல்லாம் அதிகமாக நண்பா, அதனால அப்படி நண்பா வரும். பூண்டு பாரு நண்பா, காலு முழங்காலுக்கு மேலே நண்பா. சைடு பிளேடு நண்பா, நம்ம கட்டி கொஞ்சம் கம்மியாகி நண்பா. இப்போ பூண்டெல்லாம் வெட்டாது நண்பா. அதனால சரி நம்ம பயம் ஓடுறான்னா ஓடுறான் அப்படின்னா பண்ணுவா, அதுதான் ஓட வைக்கும். எல்லாம் பூரா பூண்டு நண்பா, என்ன மாதிரி பூண்டு பாருங்க. பாம்பு காட்டினா கூட தெரியாது நண்பா, அளவுக்கு பூண்டு அதிகம். உள்ள என்ன இருக்குன்னா தெரியாது நண்பா, அப்படி இருக்கலாம் பூரா. இந்த காடை ஓட்டி அப்படி ஒரு 1.5 வருஷம் இருக்கு நண்பா. 1.5 வருஷம் கழிச்சு இப்படி தான் நண்பா ஓடுறேன்.
சக்கரமே எழுதிட்டு போகுது பிள்ளைல. முன்னாடி பம்பர் போடணுமா? பழைய பம்பரா இல்லை புரிஞ்சா? புரிஞ்சா ஆப்டோன்ட்டுக்கு இந்த வளம் என்ன 36 கை என்ன ப்ரோ வரப்போகுது? ஒன்றும் வராது நண்பா. ஆப்டோன்ட்டுக்கு இப்படி வருதுன்னா 36 என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது. அவட நண்பா முடிச்சுட்டான். இப்போ கிளம்புறான் நண்பா. வேலையை முடிச்சுட்டான், கிளம்புறான். டாடா பாய். அவட நண்பா கிளம்புறான். கொஞ்சம் ஸ்டக் ஆகுது நண்பா. வீடெலாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டக் ஆகுது. அவட கிளம்புறான் நண்பா. சரி நண்பா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே நண்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணு நண்பா, ப்ளீஸ் நண்பா. நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணி நண்பா. அவட நண்பா கிளம்பிட்டான்.